இல்லாமல் காத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து 2013 தான் போஸ்டிங் போட்டாங்க கடைசி அப்படின்ட்டு பார்த்தோன்னா. அப்போ வந்துட்டு என்னென்ன வேக்கன்ட் இருக்கோ எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணாங்க. அதுக்கடுத்து வச்ச எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 வச்சாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக டெட் எக்ஸாம் எழுதியிருக்கோம். டெட் எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருக்கோம். 3 முறை டெட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. அதை வச்சுட்டு இதிலெல்லாம் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வேலை உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் வந்துட்டு ஃபில் பண்ணாங்க. நிறைய பேர் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துட்ருக்கோம். 13 வருஷமாக எனக்கு வேலையே போடலை. ஒரு வருஷத்துக்கு 1000 போஸ்டிங் தான்னா கூட 13 வருஷத்துக்கு 13,000 போஸ்டிங் ஃபில் பண்ணியிருக்கணும். ஏன்னா 13 வருஷம் நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். புதுசாக வேக்கன்ட் தேவைப்படலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க, எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் 1000 போட்டிருந்தாலே 13 வருஷத்துக்கு 13,000 போஸ்டிங் போட்டுக்கலாம். ஆனால் 2024 எக்ஸாம் வச்சுட்டு 2025 ரொம்ப கம்மியான நபர்கள் 2800 மட்டும்தான் போஸ்டிங் ஃபில் பண்ணாங்க. நாங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப கம்மியான போஸ்டிங் மட்டும் போட்டதால் நிறைய பேர் வேலை இல்லாமல் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களை நிறைய பேர் 45 வயசு தாண்டியாச்சு. நாங்கள் வேலை இல்லாமல் நிறைய அவமானங்களோடு காத்துட்ருக்கோம். எங்களுக்கு கருணை அடிப்படையில் எங்களுக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து மின்சாரத்துறையிலையும் மருத்துவத்துறையிலும் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் அவங்கள விட ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கோம். எதிர்கால தூண்கள் மாணவர்கள் சொல்கிறீங்களே, மாணவர்களுக்கு அடிப்படை யார்? நல்ல டீச்சர்ஸ் வேண்டாமா? நல்ல டீச்சர்ஸ், தகுதியான டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு. அந்த டெட் எக்ஸாமும் நாங்கள் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டெட் எக்ஸாம்லாம் யார் பாஸ் பண்ணீங்களோ அவங்களாம் நியமன தேர்வு எழுதணும். அப்போ நியமன தேர்வில் யார் பாஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங்னு சொன்னீங்க. இப்போ நியமன தேர்வும் நாங்கள் எழுதிட்டோம், நியமன தேர்வும் பாஸ் பண்ணிட்டோம். இத்தனை எக்ஸாம் எழுதி நாங்கள் பாஸ் பண்ணியும் நீங்கள் வேலை கொடுக்கல. எங்களுக்கு என்ன தான் காரணம்னு தெரில. நாங்கள் போய் மனுக்கள்லாம் கொடுத்தோம். எங்களுக்கு நிதி இல்லை, அதனால தான் வேலை கொடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. நிதி பற்றாக்குறை காட்டுறீங்க. எத்தனை வருஷம் தான் நிதி பற்றாக்குறையே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய நிதி இருக்குன்னா செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் குழந்தை குட்டி வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் அவமானப்படுறாங்க. ரொம்ப கேவலமாக அவமானப்படுறாங்க. கருணை அடிப்படையிலாவது எனக்கு வந்து பணி நியமனம் கொடுங்க. மறு நியமன தேர்வு இல்லாமல் எனக்கு பணி நியமனம் நீங்கள் கொடுக்கணும். பட்டதாரி அரசுக்கு நிறைய பேர் பிடி பிஆர்டி இதிலெல்லாம் வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். 18,000க்கு மேலே வேகன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வேகன்ட்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறு நியமன தேர்வே இல்லாமல் 2024 யாரெல்லாம் எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அவங்க எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டு பிறகு தான் மறு எக்ஸாமே நீங்கள் வைக்கணும். முதல்ல எங்களை எல்லாரும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள் சார். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் வைங்க. விஜயண்ணாவை ரொம்ப 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 நம்பிக்கையோடு காத்துட்ருக்கோம். நீங்கள் உறுதிமொழி கொடுக்கும்போது சிஎம்மாக உறுதிமொழி கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ உறுதிமொழியாக இருந்தது. என்ன சொன்னீங்க நீங்கள்? அடிப்படை வசதிகள் நான் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னுங்க. நாங்கள் கல்வித்துறை சார்ந்தவங்கள் தான், டீச்சர்ஸ் தான். எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மறு நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க. நாங்கள் எக்ஸாமுக்காக பயந்தோ மறு நியமன தேர்வு வேணும் வேண்டான்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் எக்ஸாமுக்காக நாங்கள் பயப்படலை. எங்களுக்கு வயசாகிட்டே இருக்குது. நாங்கள் எத்தனை எக்ஸாம்லாம் எழுதுவோம், நாங்கள் எத்தனை முதல்ல நாங்கள் நிரூபிச்சுட்டே இருப்போம். தயவு சேர்ந்து எங்களுக்கான வேலையை வந்து கொடுங்க. ஆமாங்க சார், மதுரை உச்சநீதிமன்றம் வந்துட்டு தற்காலிக ஆசிரியர்களை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாதிப்பானதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இப்போ ரீசெண்டாக கூட தற்காலிக டீச்சர்ஸ் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. எதற்காக சார்? தகுதியான டீச்சர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம். எதுக்கு சார் உங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் எதுக்கு தேவையானது? உங்களுக்கு எங்களை ஃபில் பண்ணுங்க சார். ஃபஸ்ட் எங்களோட எல்லா லிஸ்ட்டும் எடுத்து பாருங்கள் சார். நாங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கோம். நியமன தேர்வு எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் எடுங்க சார். அதை எடுத்து எங்களுக்கு ஃபில் பண்ணுங்க சார் ஃபஸ்ட் எங்களை. சரி மேடம், இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு. அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களா? ஆமாங்க சார், நாங்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்து அவங்க சார் வந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து பரிசீலனை வைக்கிறோமா, நாங்கள் பார்த்து உங்கள் நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு உறுதிமொழியுமே அவங்களும் எங்களுக்கு கையில் கொடுக்கல. எங்களுக்கு சரி நான் உங்களை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இன்னொரு எக்ஸாம் வைப்போம், அதுக்கப்புறம் தான் புது டீச்சர்ஸ் எடுப்போம்ன்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இப்போ போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் சார். உண்ணாவிரதம் இருக்கிறோம். கவனஈர்ப்பு போராட்டம்.